ஏனாதிநாத நாயனார் சைவ சமயத்தவர்களால் ரொம்ப மதிக்கப்பட்ட 63 நாயன்மார்களில் ஒருத்தர். சோழ நாடு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பிறந்தார். திருநீற்று தொண்டு வழிபாட்டில் நிலைத்திருந்த இவர் அந்த ஊர் அரசருக்கு வாள்படை பயிற்சி கொடுக்கும் போர் தொழில் ஆசிரியராக இருந்தார். அது மூலம் வரும் பொருள் செல்வத்தை பயன்படுத்தி சிவன் அடியார்களுக்கு தொண்டு செஞ்சுட்டு இருந்தார். ஏனாதிநாதர் வாள்படை பயிற்சி ஆசிரியராக இருந்தப்போ போர் பயிற்சி எடுக்க விரும்பின நிறைய பேர் அவர்கிட்ட வந்து தான் பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. அதே சமயம் அவரோட அம்மா வழி சேர்ந்த ஒருத்தரும் வால்படை பயிற்சி கொடுத்துட்டு இருந்தார். அவரோட பேர் அதிசூரன். அவர்கிட்ட வர வேண்டிய வால் பயிற்சி வீரர்கள் எல்லாருமே ஏனாதிநாதர் கிட்ட போனாங்க. அதிசூரனோட வருமானம் குறைஞ்சிருச்சு. அதனால ஏனாதிநாதர் மேல பொறாமப்பட்ட அதிசூரன் அவர்கிட்ட பயிற்சி எடுக்கிற படை வீரர்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நேரா ஏனாதிநாதரோட இடத்துக்கு போறாரு. போயிட்டு போருக்கு அழைக்கிறாரு. 2 பேரும் போர் செய்யலாம். போர்ல யார் வெற்றி அடைகிறார்களோ அவங்க இனிமே இந்த தொழிலை தொடர்ந்து பண்ணலாம்னு சொல்றாரு. அதை கேட்ட ஏனாதிநாதரும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அவரோட படைகளையும் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு போருக்கு அதிசூரன் சொன்ன இடத்துக்கு போறாரு. போர்ல தோல்வி அடைஞ்ச அதிசூரன் மானம் இழந்ததை நினைச்சு அன்னைக்கு இரவு முழுக்கவும் தூங்காம யோசிச்சுக்கிட்டு கடைசியா ஏனாதிநாதரை வஞ்சக முறையில கொலை செஞ்சிடலான்ட்டு முடிவுக்கு வராரு. ஒரு ஒற்றனை அனுப்பி நம்ம 2 பேர் மட்டும் தனியா போர் புரியலாம், அதுல யார் வெற்றி பெறாங்களோ அவங்களே இந்த தொழிலை தொடர்ந்து பண்ணட்டும்னு சொல்லி அனுப்புறாரு. அதுக்கு ஒத்துக்கிட்ட ஏனாதிநாதர் சரின்னு சொல்லிட்டு அவரோட குடும்பத்துல கூட யார்கிட்டயும் சொல்லாம அதிசூரன் கூப்பிட்ட இடத்துக்கு போயிட்டார். அதிசூரன் சொன்ன இடத்துல ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தார். அதிசூரன் தன்னோட ஒரு கையில வாளையும் இன்னொரு கையில கேடகத்தையும் எடுத்துட்டு வந்தார். திருநீறு பூசிய எந்த ஒரு சிவபக்தர்கிட்டையும் ஏனாதிநாதர் போர் புரிய மாட்டாருன்ற விஷயம் தெரிஞ்சுட்டு என்னைக்குமே திருநீறு பூசாத நயவஞ்சக அதிசூரன் அன்னைக்கு நெற்றி நிறைய திருநீறு பூசிக்கிட்டு அவரோட கையில இருந்த கேடயத்தை வச்சு நெத்தியை மறைச்சிக்கிட்டு வந்து நிற்கிறாரு. 2 பேரும் பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு போர் தொடங்கினாப்போ தன்னோட நெத்தியில இருந்த கேடகத்தை விளக்குனாரு. அவரோட நெற்றி நிறைய திருநீரை பார்த்ததும் இவர் சிவபெருமானுக்கு அடியவர் ஆயிட்டாரே, இனிமே இவரோட மனசுக்கு பிடிச்சா போலதான் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடாம ஆயுதங்களை கையிலேயே வச்சுட்டு நின்னாரு. ஆயுதங்களை கீழே போடலான்னு போனாப்போ எக்காரணத்து கொண்டோ சிவபெருமானுடைய அடியார் ஒரு நிராயுத பாணியா இருக்கிறவரை கொண்டுட்டாருன்ற பேர் வரக்கூடாதுன்ட்டு கடைசி வரைக்கும் அவரோட ஆயுதத்தை அவர் கையிலேயே வச்சுட்டு இருந்தாரு. இதுதான் சமயம் சொல்லிட்டு நயவஞ்சகமா இருந்து அதிசூரன் தன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றிக்கிட்டாரு. உடனே சிவபெருமான் ஏனாதிநாதருக்கு முன்னாடி வந்து பகைவனோட கையில இருந்த வாளால உயிர் பிறந்த ஏனாதிநாதருக்கு திரும்பவும் உயிர் கொடுத்து மறைஞ்சிட்டார்.